மொட்டை மாதிரி அவன் எப்பயுமே அப்படிதான் இருக்கான். அதெல்லாம் நல்லா சொல்றேன். எங்க வீட்டுக்காரருக்கு போய் இந்த மாதிரி எங்க மாமா வர வச்சு என்ன தகுந்த யோசனை அப்படியே போய் எங்க சொல்லிட்டு ஓடி 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 பண்ணுங்க. ஐயா வணக்கம் ஐயா. தக்க பதில் என்னவென்றால் உங்க மாமாவை கூட்டு அவர்கிட்ட ஒரு யோசனை கேட்டால் உங்களுக்கு சேலதான் மாண்டிவிட்டார் பாரு. அது எனக்கு வருத்தம். அதே சிந்தனை வருத்தம். அதே சிந்தனை என்ன செய்வது? யார் அனுப்புவது? பொறுப்பு புரியல. அவர் இருக்கிறேன் இந்த தினத்துல என்ன சொல்ற வீட்டுக்காரரு? நீ இப்போ உள்ள இரு. நான் போய் எங்க அப்பனை கூட்டு வரேன். நீ போ சீக்கிரம் கூட்டு வா. போறேன் எங்க அப்பனை பாக்குறேன். இந்த மாதிரி அந்த மாதிரி உங்க பொண்ணு சீக்கிரம் வர சொல்லி போய் ஈட்டு ஓடியா பட்டு போனா தகுதியா இருப்பா. அப்பா சகுனினா நாங்க வணக்கமே கொடுக்கல. நல்லா இருக்கு ஐயா. தாத்தா தாத்தா யாரோ? தாத்தா நீங்க யாரோ? தாத்தா நாரோ தாத்தா நாரோ இல்ல கயிறு. தம்பி நான் யாரு விளக்கம் யார் தெரியுமா? என் நாடா காந்தாரி தேசம். காந்தார தேசம் காந்தலவாடி. காந்தலவாடி காந்தலவாடி கொல்லவாடி பக்கத்துல நாடா காந்தாரி தேசம். என் பேரோ யாழமோ யாழோ அதிகமா ரூபாய்க்கு ரெண்டு யாழமோ யாழோ பேரோ மல்லாட்ட பயிரோ பூஷோ விளக்கம். என் பேர் விளக்கம். அந்த அப்பா சகுனி நான் சகுனியார் மட்டும்தான் விளக்கம். என்ன வேணும்? சரி கேமரா வச்சிருந்தேன். சகுனியார் மட்டும் விளக்கம். ஆமா எங்க போனா எங்க போனா அவன் நேரா போ. நேரா போய் லெஃப்ட் எடுத்து சுடுகாடு வரும். அங்கதான் நீ போகணும். இல்ல யார் கூப்பிட்டுருக்கா தெரியுமா? யார் ஐயா? சத்தியமா சொல்றேன்டா. நான் சாதாரண ஆள் இல்ல. ஆமா சாதாரண வீட்டுல பொண்ணு கொடுக்கல. ஆமா என் மருமவ யார் தெரியுமா? ஐயா சத்தியமா தேவடியா பையன் துரியோதனன். பொண்ணு கொடுத்தவன் தேவடியா பையன் துரியோதனன். ஒண்ணு சொல்லுனா தேவடியா பையன் துரியோதனன். தேவடியா பையன் துரியோதனன். சரி சரி மச்சான் சொல்ல தேவடியா பையன் துரியோதனன். நான் தேவடியா பையனா? ஒண்ணு சொல்லுடா தேவடியா பையன் துரியோதனன்.
உன் கூட கொஞ்ச நாள் நின்று எனக்கு மெண்டல் பிடிச்சிரும் பாருங்க. ஏன் தெரியுமா? எனக்கு செய்த வஞ்சனங்களை நான் மனத்தில் வைத்துள்ளேன். அதனால ஏன்னா ஆமாய்யா என் மச்சா குடி யாரா பாத்துறோனா விட்டுவனா எங்க போனோம் அவன் கூப்பிட்டுக்கிறான் எனக்கு விலகத்துக்கு போனோம் கேளு கேளு ஏன் தாத்தா வயிறா இல்ல ஏத்தசாலா ஏடா உங்க அம்மால திருவண்ணாமலை மட்டும் இந்தாடா ஐயா என்ன கேட்ட இவ்வளவு பெருசு இருக்குதே இது வயிறா இல்ல ஏத்தசாலா இது எப்படி வந்துன்னு கேக்குற அந்த படுபா இவட்ட துரியோதனன் என்னையோ அவனும் 100 பேரு நாங்களும் 100 பேரு எங்களை 105 பேரு அவன் 100 பேர் நாங்க 105 பேரு 5 பேர் கஷ்டம் என்ன பண்ணிட்டான் எப்பனா நம்மளோட 5 பேர் எக்ஸ்ட்ரா தரானே சும்மா விட்டான் அதுக்கு நம்மள்ட்ட சண்டைக்கு வருவானே எங்களை பிடித்து சிறைசாலையில போட்டு விட்டான் தம்பி ஒரு நாளைக்கு ஒரு கொட்டாங்கச்சி கூதான் நான் அப்ப மனுஷன் வைத்து இவன் போரிட்டு செய்யக்கூடாது கூடவே உறவாடி தான் வைக்கணும் ஏன் தெரியுமா அப்படியே சொன்னேன் தம்பிமார்களா உங்க கொட்டாங்குச்சி கூடலா என்கிட்ட கொடுங்க நான் சாப்பிட்டு அந்த பொண்டாட்டி ஒத்தமான நான் பை வாங்குறேன் கொடுத்தேன் இன்னைக்கு பை வாங்கி ஆகணும் அதை மனசுல வச்சுக்கிறேன் அவன் இருந்தா இன்னைக்கு உண்டாக வெட்டுக்கிற அண்டாக ஜெயா மாமா வந்து நான் சொல்ற போறேன் ஐயா அவர் தான் தூக்கி போட்டான் மாமா வந்திருந்தா ஆமா தூக்குடாத்தோட சிம்மாதம் தூக்கி போடுறேன்னா கவுத்து வைக்கிறேன் அப்ப கவுத்து போட்டு கால் மாட்டி அவருக்கு எப்படியாவது போட்டு அவரு ஏன் தெரியுமா கவுத்து போட்டான் இப்படியே உட்காந்தா குசிக்க தான் போவோம் அதனால முடி போடுவோம் ஏன் மாமா வந்துருந்தா உயர்ந்த சிம்மாதம் கூட சேர கொண்டு போய் ஆமா பேர் சொன்ன உடனே பெருசா போட்டிருப்பான் ஆமா போட்டனா உக்கார ஐயா நான் போட்டு வேற அவனும் கோபறான் ரொம்ப போகணும் மேல ஒரு அன்பு வச்சுக்கிட்டு எனக்கு மட்டும் தெரியுது மாமனார் ஆபிச்சு ஆமா ஐயா ஓஹோ ஆமா என் மேல அவளுக்கு பாசம் 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 ஆமா 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 அவரு வாமல வந்து எனக்கு மட்டும் தெரியும் ஆமா உங்க பொண்ணு உங்க பொண்ணு பொண்ணு ஐயாடி சீக்கிரம் பேச போறோம் பொண்ணு
அந்த பெருந்துதான் வேலை. ஏன்டா பிரகாஷ்? ஓ, என் பொண்ணு ஆடாம ஆடா அந்த அந்த கண்ணூரி ஓட்டல் வர்றான். என்ன இல்ல மாமா, ஒரு அன்பு ஒரு பாசம். ஓஹோ, அதனால உன் பொண்ணு வந்துக்குது. யாரு இவன்? உள்ள 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 புத்தி கேட்டாப்ல அப்பா வந்துக்கிறாரு. பாத்துட்டு நீ போயா. அப்பா கிட்ட கை வைக்காத. அப்பா இதுல கை வைக்க மாட்டேன், கால வைக்கிட்டா. அப்பா பார்த்து அப்படி பார்த்து நீங்க வா. நான் சொல்றேன், நீ உள்ள போயா. நான் எங்க அப்பா நான் பாத்துட்டு வரேன். டாய் யாரு கடிக்காமையா எங்க அப்பா வராது, அப்பா வந்துக்கிறாரு. ஆமா ஏப்பா இது வர எங்க அப்பா சூடு கொடுக்குறது. உங்க அப்பனுக்கு சூடு வைக்க போறியா? நான் போய் ஆளு எல்லாம் சொல்லிட்டு வந்துடுறேன். அவங்க எல்லாம் எடுத்து வர புளி சோறு இல்லாம சோறு. ஏனென்றால் எங்க வீட்டுக்காரர் சொன்னாரு. ஆமா ஏன்னா உட்கார 32 படி சிம்மாசனம். ஆமா என்ன? ஆமாமா எல்லாம் சொல்லுவாங்க 32 படி சிம்மாசனம் சொல்லுவாங்க, தவிர அது விளக்கம் தெரியாது. தெரியாது. 32 தானமும் ஒரே சிம்மாசனமா வச்சுதான் எங்க வீட்டுக்காரர். ஆமா 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 இப்படி ஆமாமா 32 தானமும் 32 படிகளாக செய்து அமர்ந்தவர்தான் எங்க வீட்டுக்காரர். ஆமா அது வேணா டபுள் மடங்க போட்டு எங்க அப்பா ஏறி உட்கார வர. ஐயா உட்காருங்க ஐயா. ஐயா ஐயா அப்பா வந்துக்கிறாரு. ஆமா. அதனால குடுக்குற ஓடி அப்பா குடிச்சாரு, அப்பா குடிச்சாரு. கோழி குஞ்சு வாங்கி போய் யாரும் சொன்னா கொண்டு போய் ஓடு போட்டு உன் மகளா இருக்கக்கூடிய பானுமதி எழுந்துருவா. அம்மா எழுந்துருமா எழுந்துருமா எழுந்துருமா. அம்மா வளராம நீ எடுத்த சொல்லி என்றைக்கும் தாலி அரைக்காம நல்லா இருக்கு. இவனா இக்கு வச்சு போக மாட்டேன் இருப்பான்ற தாலி அரைக்காம பாப்பனா அரைக்க பாப்பனா. ஐயோ அம்மா இக்கு வைக்கிற மாதிரி கரும்பு தாலி அரைக்கணும் பாப்பனா. இம்மா நேரம் பார்த்துருந்தா நான் தேவையா பாருங்க. உனக்கு தெரியல தேவையா? சரி மானுக்கு எப்ப நீ நான் என்ன சொல்றேன் சொல்லுமா. நான் போய் ஏன்னா நீங்க இப்ப அரசாங்கத்தை மீட்டிங் பேச போறீங்க. அந்த நிலைக்கு வந்துக்கிற அப்பாவுக்காக குடுக்கணும் வாங்க கிரைண்டர்ல அப்பளம் போட்டு முறுக்கி. ஆமா மாநாடு நடக்க போகுதுங்க. கிரைண்டர்ல அப்பளம் போட்டு அடுப்புல ரப்பர் கொத்த வச்சு ஒரு சுண்டை எடுத்து வைக்கிறேன் வாயப்பா. அதுக்குள்ள ரப்பர் கொத்த சுட்டு தேவையா? சிலவர் கூட போடி உள்ள
அது அடுத்த சங்கதி என்னவோ துரியகுமார் புரியுமா? இந்த நாள் ஞானத்தாய் ஓஹோ எதற்காக என்ன கல்வி இருக்கிறாய்? ஆமா ஏற்றோடு 16 முடிந்து விட்டது, விழுந்தால் 17. ஆமா ஒரு தகுந்த யோசனை சொல்லு. ஏற்றோடு 14 யுத்தம் முடிந்து விட்டால், சேனாசனம் மாட்டி விட்டார். விடுந்தால் 17 யுத்தம். யாருக்கு தோல்வியோ யாருக்கு வெற்றியோ ஒன்று புரியவில்லை. அதனால யார் சமரம் செல்வது, அவன் பங்கில் யாரு வருவான். அதனால ஒரு தகுந்த யோசனை யாரை அனுப்புவது? என்ன கேக்குற? என்னால முடியாது, நான் போடுறேன் நாடு. ஆமா அதனால ஆமா எதுக்கு பண்றதா? ராமநாதர் உன்னை சாவன பாப்பனா, சாவன பாப்பனா. நான் சொல்ற பாருமா, நம்ம வீட்டுல ஒருத்த ஓய் சாப்பிடுறேன். யாரும் ஓய்ச்சி சாப்பாடு? ஆமா எங்க கோயில கொடுத்து எல்லாம் வாங்கி தின்ட்டு ஓய்ச்சி சாப்பாடு தான். நம்ம 2 பேரும் நேற்று சென்று வரல. ஏண்டா மாமா சொல்றது யோசனை. ஆமா ஏன்னா நம் பங்கில் ஒருவர் இருக்கிறார். ஆமா ஐயா. யாரு? யாரு? ஓ கண்ணா விஷால். ஆமா அந்த அங்க உட்காரு ஒரு சும்மா தானே சாப்பாடு சாப்பிடுறான். ஆமா அவனை கூட சண்டைக்கு, அவனை கூட சண்டைக்கு. ஏய் மாமா சொல்லக்கூடிய வார்த்தை நியாயமான கருத்து. ஏற்கிற காலத்து ஏன்னா எதிரி யாரும் வர தெரியாது. அதனால மாமா சொல்றது நியாயமான கருத்து தான். அங்கிதாசத்தை ஆண்டு வரக்கூடிய அண்ணாவை கருணாவிஷன் தினத்தை அழைத்து அனுப்பினால் நமக்கு நான் நினைத்து சிக்கெழுத்து கொண்டேன். அதோ துரியாதனன் கரண் ஐக்க கர்ணன் தற்பார்.
Yeah.
எப்பா ஏன் மத்தலக்கா முடிச்சோங்க ஏன் மத்தலக்காரோ ஏன் மச்சான் பிரகாஷ் எனக்கு என்ன கெட்ட காலம் இது வந்து சூரகண்டி அர்த்தம் கிடையாது. இது நாடு எப்படி வச்சுக்கிறாங்க பச்சா? ஆமா தாதா அங்க போறா ஏய் இது வந்து சூரவாசம் என்ன? ஆமா அகிலவாசம் கிடையாது. ஏன்னா இந்த பாரத்துல வச்சுக்கிறாங்க. ஆமா ஆமா இடமொரு லேவல் தேவல் என்னது? இடமொரு தேவல் ஏய் இந்த சபை இருக்கிறது சபை. இந்த பஜாரி பார்த்த சபை. ஓ எப்படியா போட்டு சபை கேக்குறேன். இதுதான் குசு விட்டா சபை. யாரா போன ஆவியா? ஏய் இந்த சபை இருக்கிறது சபை. இந்த சபையால் எப்பேற்பட்ட சபை? எப்படியா போட்டு சபை கேக்குறேன். திருவாயூர் மகாராஜன் ஒப்பான சபை. ஏய் தேவ நாட்டில் கொடுவதோ? தேவர் சபை. பாண்டி நாட்டில் கொடுவதோ? ஆண்டி சபை. தில்லையில் கொடுவதோ? இல்ல கடுங்க சபை. இது என்ன ஊர் இது? இதுவா இதான் நீ நக்கனா பாரியா. இதுடா. பொம்பளை போட்டு நொறுக்கு. ஓ என்ன ஒண்ணு கேட்டா கோரி மாடுங்க. பாருங்க. டேய். என்ன ஊராயா? உன் தூத்த முடியும் எனக்கு தெரியும். எது? அவரே கேட்டேன்டா. ஏய் இது என்ன ஊர் இது? மலமஞ்சனூர் புதூர். எது? மலமஞ்சள் புதுலூர். ஆ. என்ன ஊரு போ? அதேதான். இந்த மலமஞ்சனூர் புதூர் கிராமத்தில் இந்த தினத்துல எதற்காக நாடகம்? ஓ எதுன்னு கேக்குற. இன்னைக்கு ஏன் நாடுன்னு கேக்குறேன். என் கம்பெனி வாஜர் பிரகாஷ் வயசுக்கு வந்துட்டாராம். வாஜர் வயசுக்கு வந்து பாஜக வைத்து பள்ளத்துல பாம்பு. ஐயா ஐயா கூட்டு பாருங்களா கர்ணம் கட்டி வந்து அடிக்கிறான்னு தப்பா நினைக்காதீங்க. ஏன்னா அவன் பேசுற பேச்சு அடிச்சாதான் மரியாதை. யாரும் தப்பா நினைக்காதீங்க. ஏன்னா அது அடிக்கிற வேஷம் கிடையாது. என்னபடியா பாடுற வேஷம் அது. ஏன்னா அவன் கேட்கிற கேள்வி பதில் வைக்க சொல்றா அடிக்கிறான். யாரும் தப்பா நினைச்சாதீங்க. என்னப்பா கர்ணம் கட்டி வந்து அடிக்கிறாங்க அப்படி சொல்லிட்டு தவறா நினைச்சோம். ஏண்டா உங்க கம்பெனி ஓனர் பிரகாஷ் என்ன ஒரு மதேசு உப்பம். மலையாளத்துக்கு ஏன்னா வந்து கூட்டு வச்சுக்கிறீங்க? ஓ ஏன்னு கேக்குறேன். சத்தியமா ஏன் நான் ஊருக்கு வந்தா கரும்பு வந்த உடனே என்ன பண்ணாரு கீழே வெள்ளத்துக்கு உட்காந்து இருப்பாரு. ஏஞ்சி போனாலும் ஒரே ரத்தமா இருந்துச்சு. என்னடா பிரகாஷ் ரத்தமா மச்சான் நான் வயசுக்கு வந்து 8 நாள் ஆகுது. என்ன வீட்டை வச்சு சாத்திட்டாங்க. நான் இப்பதான் கூட்டுக்கு வந்தேன். டைல் போட்டாங்க மாதிரி ஆபீஸ் பிரிஞ்சுக்கலாம். இந்த மலமுஜர்பது கிராமத்தில் இந்த திருத்தல எதற்காக நாடகம்? ஓ எதுவும் கேட்கிறேன். ஏன்னா சிரிக்க வேணும். ஹலோ சகுந்தரம்மா வேலை செஞ்சு முடிச்சு நமக்கு ஒரு நாடகம். சகுந்தரம்மா என்று சொல்லக்கூடிய மாதர் குல மாணிக்கம். என்னது? மாதர் குலத்திற்கெல்லாம் மாணிக்கம். அப்பேற்பட்ட சகுந்தரம்மா பிறந்தார், இருந்தார், இறந்தார். ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எத்தனை நாள்? 3 நாள். அவன் என்ன பண்ண தக மாட்டான். அவனை சொல்லி கொடுத்த இல்ல
ஒரு மனிதனுடைய வாழ்க்கை 3 நாள் வாழ்க்கை. பிறந்தார், இருந்தார், இறந்தார். இந்த 3 நாள் வாழ்க்கை தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை. அப்பேற்பட்ட சகுந்தலமானது பிறந்தார், இருந்தார், இறந்து விட்டார். அப்பேற்பட்ட சகுந்தலமாயிடம் சாலோப சாமிப சாய்த்துன்னு சொல்லக்கூடிய 4ஆம் பதவி அடைய வேண்டும், அவருக்கு சொர்க்க பதவி அடைய வேண்டும். அப்படி என்று இந்த தினத்துல ஓர் இரவு நாடகம். ஏய் இதுகாசம் நன்மை தனி. ஓ இதுகாசம் ஏன் மத்த சொல்லுங்க. இப்படி வா. ஏம்பா என்னையா கூப்பிட்டா வா. என்ன சாமி நகரத்துல கேக்குறேன்னு சொல்லு. டேய் சின்ன பிள்ளை. ஐயோ. ஏய் ஓ இதுகாசம் நன்மை தனி. இரண்டு. ஒன்னு என்னடா சொல்லுமா கதைதான். 2 என்பது பாரதம் 1, 2வது ராமாயணம். ராமாயணத்துல யாருக்கு மோட்சம்? ஓ ராமாயணத்துல யாரு மோசம் கேக்குற? ராமாயணத்துல வந்து வேலைக்கு மோசம். கரெக்டா சொல்லிட்டேன். ராமாயணத்துல வாலிக்கு மோட்சம், பாரதத்துல கண்ணன் மோசம். கர்ணனுக்கு மோட்சம் தான் சொல்றாங்க தவிர கர்ணனுக்கு மோட்சம் கிடையாது. கர்ணனுக்கு காட்சி மட்டும்தான். ஆமா ஆமா ஆமா. ஏய் மண்ணுக்காக நடந்தது எது? சொல்லுங்க. பாரதம். பெண்ணுக்காக நடந்தது ராமாயணம். அப்பேற்பட்ட இதிகாசத்திலே இந்த பாரதத்திலே ஒரு முக்கியமான நாடகம் கர்ணன் மோட்சம். ஆமா ஆமா. கர்ணன் மோட்சம். அப்பேற்பட்ட நாடகத்தை வைத்திருக்க அவர் உற்றார் உறவினர் பெற்றெடுத்த பிள்ளைகள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து ஓரிரவு நாடகம் வைத்திருக்கிறாரு. அப்பேற்பட்ட சகுந்தல அம்மா 4ஆம் பதவியில் இருந்து அந்த அப்புறம் ஏய் அவர் பிறந்தார், இருந்தார். அவர் எப்படி தெரியுமா இருந்தாரு? ஒரே ஒரு பாட்டு பாட்டு டைம் போயிட ஒரே ஒரு ஐயோ 2 திங்களாக சின்ன பிள்ளை ஒரு எடுத்த நேரம் ஐயால் சுமந்திருந்தால் 10 மாதம். ஐயோ 2 திங்களாக சின்ன பிள்ளை ஒரு எடுத்த நேரம் அண்ணையா சுமந்திருந்தார் 10 மாதமா. ஜீவா ஒரு குழந்தை பிறக்க வேண்டுமானால் எத்தனை மாதம்? ஒரு குழந்தை பிறக்க வேண்டுமானால் எத்தனை மாதம்? 10 மாதம். 10 மாதம். என்னது? 10 மாதம். யார சொல்லுது? அப்புறம் டேய் ஒரு குழந்தை பிறக்க வேண்டுமானால் 13 மாதம். என்ன சொல்ற? ஏண்டா ஏதோ இவா புதுசா தெரியுது. மத்தங்களா? ஏமா தெரிஞ்சாங்களா? ஏன் மாமா ஏன் மாமா? அவன் மச்சான் கூட மாமன் கூப்பிடு போடா போடா சின்ன ஆரம்பிச்சாரு. எத்தனை மாதம்? என்ன கறிக்காதே டேய் ஒரு குழந்தை பிறக்க வேண்டுமானால் 13 மாதம். ஆமா. எப்படி தெரியுமா? எப்படி? ஒரு தந்தையுடைய வித்திலே ஒரு தந்தையுடைய கருவறையிலே இந்த விந்தானது 3 மாதம் வீரியம் அடையணும். ஓஹோ 3 மாதம். ஆமா. இந்த தந்தையுடைய அங்கத்திலே அந்த கருவறையிலே 3 மாதம் விந்தானது வீரியம் அடைந்தாலும் ஒரு தாயுடைய வயிற்றுக்கு சென்று ஒரு விந்தானது தங்கி 10 மாதம் 300 நாள் இருந்து ஒரு குழந்தை பிறக்கும். அப்போ ஒரு குழந்தை பிறக்க வேண்டுமானால் பெண்களுக்கு மட்டும்தான் கருப்பு கிடையாது, ஒரு ஆண் மகனுக்கு கருப்பு உண்டு. ஆமா. அப்படியா? ஐயோ லோன் போட்டுக்கிறா. ஆமா ராஜா. அப்படி ஒரு குழந்தை பிறக்க வேண்டுமானால் 13 மாதம்